ஜனநாயகன் ஆடியோ லான்ச் 3 மணிக்கு ஆரம்பிக்குது, ஆபிஷியல் தான். ஆனா கேட் 1 மணிக்கு தான் ஓபன் பண்றாங்க. சோ இந்த 1 லட்சம் பேரையும் டிக்கெட் செக் பண்ணி அசெம்பிள் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். சோ ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா 4 மணியாகவே இருக்கும். அதே போல எல்லாருமே எதிர்பார்க்கிறது தளபதி எப்ப பேச போறாரு அப்படின்றதுதான். தளபதி பேசுறது 10 மணி இல்ல 11 மணி கூட ஆகலாம். ஏன்னா கடைசி ஆடியோ லான்ச் எல்லாருமே ஷார்ட்டா முடிக்க மாட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஓப்பனிங் சிங்கர்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் அனிருத் அவர்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அது சும்மா தெரிக்க போகுது. அப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் ஸ்பீச் ஆரம்பம். அப்போ எவ்வளவு நேரம் நடக்கும் பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அளவுல இல்ல, உலக அளவுல 1 லட்சம் பேர் பங்கேற்க போகிற சினிமாவின் முதல் ஆடியோ லான்ச் என்ற கின்னஸ் சாதனையை ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பெற போகிறதுங்க. இதை தாண்டி நமக்கு வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? அண்ட் கடைசி நேரத்துல கூட எஸ்டிஆர் தனுஷ் வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ஆண்ட்ரியா வந்தாங்க, அதுக்கப்புறம் லோகேஷ் வந்துட்டாரு. சோ வெயிட் அண்ட் வாட்ச் guys. அப்புறம் இந்த கடைசி ஆடியோ லான்ச்ன்றது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. சோ இதை நாம அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. இது கடைசி திருவிழா. தளபதிக்காக சோசியல் மீடியாவை சும்மா நெருப்பாக்குறோம்.